பருப்பு பாயாசம் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு 50 கிராம் பாசி பருப்பை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. பருப்பு வெந்து வந்த மாதிரி நுரையோடு பொங்கி வரும்போது 25 கிராம் சேமியா சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிண்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேமியா நல்லா வெந்து வந்ததும் 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் கலர் மாறி வந்துடும் பாயாசம். இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் கரைஞ்சி வந்ததும் துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி வச்சு எடுத்து வச்சுருங்க. இன்னொரு வாணலில் கொஞ்சம் நெய் வச்சு நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, பொன்னிறமாக வர அளவுக்கு. இதை எடுத்து அந்த பாயசத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இல்லை பாக்கெட் பால் எதுனாலும் ஓகே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.